சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம், விழுப்புரம். இன்று மருத்துவ பழமொழிகள் மிக எளிமையான நடையில் இருக்கிறதுனால இதுக்கு விளக்கம் தேவை இருக்காது. முதல்ல, காலையில் இஞ்சி, கடும் பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், அருந்த கோல் ஊன்றி நடப்பவன் கோலை எறிந்து நடப்பானே. அடுத்தது, கடுக்காய்க்கு அகநஞ்சி, இஞ்சிக்கு புறநஞ்சி. அடுத்தது, வெந்து கெட்டது முருங்கைக்கீரை, வேகாமல் கெட்டது அகத்திக்கீரை. அடுத்தது, வல்லாரை இருக்க கல்லாரை கண்டதுண்டோ. அடுத்து, அரச மரத்தை சுற்றி வந்து அடிவயிற்றை தொட்டு பார்த்தால், இம்பூரலை காணாது இரத்தம் கக்கி செத்தானே. எரு கெட்டோருக்கு, அதாவது மலக்கட்டு உள்ளோருக்கு, எரு கெட்டோருக்கு 8 கடுக்காய் போதும், நொறுங்கத் தின்றால் 100 வயது. கன்னி பெண் உள்ள வீட்டில் கல்யாண முருங்கை இருக்கும். சூரியன் புகா வீட்டில் மருத்துவன் புகுவான். சிறு பிள்ளை இல்லாத வீடு எப்படியோ, சீரகம் இல்லாத குழம்பும் அப்படித்தான். அடுத்து, ஆற்று நீர் வாதம் போக்கும், ஊற்று நீர் பித்தம் போக்கும், சோற்று நீர் இரண்டையும் போக்கும். அப்புறம், தன் காயம், அதாவது தன் உடலை காக்க வெங்காயம் போதும். அடுத்து, லங்கனம் பரம அமிழ்தம், பசி பட்டினி இருந்து நோயை போக்கிக் கொள்ளலாம். அடுத்தது, 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியம் என்று மருவி இருக்கிறது பழமொழி. 1000 வேரை கொன்றவன் அரை வைத்தியன். அடுத்து, நொறுங்கத் தின்றால் 100 வயது. ஆடாதொடைக்கு பாடாத நாவும் பாடும். நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி உண்பவர்த்தம் பேர் உரைக்கில் போமே பிணி.